buddies, welcome to PythonTutorials advanced series. So previous video la nama enna paathom appadina so class decorator la eppadi vandru or value return panna vekkradhu appdindu or chinna code moolama nama vandru paathom. So previous video paakama yaradhu straight and the video paathittu irukeenga appdina so please neenga and video paathittu ipo paathittu irukka video neenga paaka continue pannunga appo nama further paaka pora concepts ellame ungalku innum rombave clear avum detailed avum puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மாடியூல்ஸ்னா என்ன, அதுல யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ்னா என்ன, அத வந்து எப்படி நாம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படினா வந்து நான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம டெக்கரேட்டர்ங்கற ஒரு பெரிய கான்செப்ட் பத்தி பார்த்தோம். சோ அதுல வந்துட்டு 1ல இருந்து 10 பார்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுருக்கோம். சோ டெக்கரேட்டர்னா என்ன, அத வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு முன்னாடியே என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்ங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்ட் 1ல இருந்து பார்ட் 10 வரைக்கும் டீடைலா கவர் பண்ணி போட்டுருக்கோம். சோ டெக்கரேட்டர் கான்செப்ட் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படினா சோ பார்ட் 1ல இருந்து பார்ட் 10 வரைக்கும் நீங்க வந்துட்டு கண்டினியூஸா பாருங்க. 1 by 1 வீடியோ வந்துட்டு பாருங்க. அப்பதான் உங்களால ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம வந்துட்டு மாடியூல்ஸ் பத்தி தான் நாம வந்துட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ்னா என்ன, அது வந்து எதுக்காக நமக்கு வந்துட்டு பைத்தான்ல யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஒரு கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஒருத்தங்களாவே வந்துட்டு கம்ப்ளீட்டா டெவலப் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாவே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் வந்துட்டு டிசைன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த கால்குலேட்டர் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு மாடுலோ டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு சைன், அதுக்கப்புறமேட்டு காஸ், அதுக்கப்புறம் டேன், இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். சோ ஒரு கால்குலேட்டருக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே ஆளே நம்மளுக்கு வந்துட்டு கம்பெனில பண்ண மாட்டாங்க. இந்த அடிஷன் பட்டனுக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்துட்டு தனியா ஒரு ஆள் வந்துட்டு கோட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மைனஸ், அதாவது சப்ராக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆபரேஷன் நடக்கணுமோ அதை வந்துட்டு தனியா ஒரு ஆள் வந்துட்டு பண்ணுவார். சோ இந்த கம்ப்ளீட்டா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு பார்ட்டா நம்மளுக்கு வந்துட்டு பிரிச்சு ஆளுங்க வந்து எடுத்துப்பாங்க. மல்டிப்ளை ஒருத்தவங்க பண்ணுவாங்க, டிவிஷன் வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி தனித்தனியா நம்ம பிரிக்கிறோம் பாத்தீங்களா. சோ இதுதான் வந்துட்டு மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தனித்தனியா எழுதின கோட எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு டோட்டலா நம்மளுக்கு சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டா நம்மளுக்கு வந்துட்டு வரும். சோ அப்ப நம்மளுக்கு அதை வந்துட்டு ரியல் டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். சோ ஒரு பெரிய ப்ரோக்ராம சின்ன சின்ன பார்ட்டா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்களா தனித்தனியா அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். சோ இப்படிதான் நம்மளுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா டிவைட் பண்ணிட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ செகண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க, கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அடுத்து வந்துட்டு ஏதோ ஒரு சம் ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறாங்க. சோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிஷனுக்கு வந்துட்டு அவங்க கோட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அடிஷன், சப்ராக்ஷன், அதுக்கப்புறமேட்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சோ இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன், இந்த 4 ஆபரேஷன் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த 4 ஆபரேஷனுக்கு மட்டும் வந்துட்டு தனியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுதின கோடு எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து திரும்ப ரீரைட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல தனித்தனியா நம்மளுக்கு வந்து எழுதிருக்காங்க பாத்தீங்களா. சோ அந்த 4 மாடல நம்மளுக்கு வந்துட்டு கம்பைன் பண்ணுவாங்க. சோ கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கோடு வந்துட்டு நம்ம திரும்ப எழுத வேண்டிய நீட் இருக்காது. ஆல்ரெடி இருக்கிற கோடை நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை வந்து நாம இந்த இடத்துல அது மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இதை வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாடியூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதை வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜூபிட்டர்ல ஒரு ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த ஃபோல்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 63 கொடுத்திருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு பைத்தான் ஃபைல் நான் வந்து கொடுத்திருக்கேன். அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோ அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ டெமோக்குள்ள நான் இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்திருக்கேன். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன், ஹாய் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல அதாவது இந்த டெஸ்ட் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சோ இந்த டெஸ்ட் நம்ம வந்துட்டு நார்மலா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கால் பண்ணுவோம். சோ நார்மலா கால் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த எக்ஸிகியூஷன் வந்து நடக்கும். சோ இதுவே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கோடை வந்துட்டு நான் இன்னொரு இடத்துல நான் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பைத்தான் ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹாய்ங்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். சோ ஆல்ரெடி இந்த இடத்துல நான் வந்து கோட் எழுதிட்டேன். ஆனா இந்த இடத்துல வெறும் நான் ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு கால் மட்டும் தான் பண்ணுவேன். சோ வெறும் டெஸ்ட் மட்டும் தான் நான் வந்து கால் பண்ணுவேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு ஹாய்ங்கிற அவுட்புட் வந்து வரணும். சோ நார்மலா டெஸ்ட் நம்ம இந்த இடத்துல கால் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், சோ டெஸ்ட்ங்கிறது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். சோ எதனால நம்மளுக்கு இந்த எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டெமோன் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அதுக்குள்ள டெஸ்ட்ல என்ன நடக்கணுமோ அதுக்கான கோட் வந்து நான் எழுதியிருக்கேன்.
இப்போ இந்த இடத்துல இன்னொரு இடத்துல மெயின்ங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை கால் பண்ணனா எனக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. பிகாஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு டெஸ்ட்னா என்னங்கிறதே டிஃபைன் பண்ணல, அதனால டெஸ்ட் வந்து டிஃபைன் ஆகல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் வரும். ஆனா இந்த மெயின்ல எனக்கு என்ன நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கோடை நான் எழுதியிருக்கேன். சோ இந்த கோடை நான் எப்படியாவது நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றது மூலமா அந்த கோடை ரீரைட் பண்ணாம நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைலை நாம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். IMPORT அந்த இம்போர்ட்ங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம நாம வந்துட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெமோ அப்படின்னு சொல்லி இந்த ஃபைலோட பேர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அந்த ஃபைலை கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரன் பண்ணணும். சோ ரன் பண்ணும்போது அந்த டெமோங்கிறது எனக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிடும். சோ இப்போ இந்த இடத்துல அந்த டெமோல இருக்கிற டெஸ்ட்டை கால் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்டா வரும். சோ இப்போ இந்த கோட்ல அதாவது இந்த மெயின்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான டெஃபினிஷன் எதுவுமே நான் வந்துட்டு எழுத கிடையாது. என்னோட டெஃபினிஷன் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டெமோ ஃபைல்குள்ளதான் என்னோட அந்த டெஸ்ட்டுக்கான டெஃபினிஷன் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைலை நான் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன். என்னோட டெமோங்கிற ஃபைலை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோட ஃபங்க்ஷன் கால் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு மாடியூலை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சோ மாடியூலை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். சோ நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்குலாம் தனித்தனியா ஒருத்தவங்க கோட் எழுதிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த டெமோன்னு நம்ம போட்ட மாதிரி இவங்க வந்துட்டு டெமோ 1 டெமோ 2 அப்படின்னு சொல்லி கோட் வந்துட்டு போட்டுட்டே போவாங்க. இந்த மெயில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் கால்குலேட்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து டிசைன் ஆகும்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனலா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வரும். சோ இந்த இடத்துல நார்மலா நீங்க வந்துட்டு பைத்தான் ஷெல்லோ இல்ல விஎஸ் கோட் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகும். பட் ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் கொடுத்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரன் ஆகாது. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும்னு சொன்ன பாத்தீங்களா, சோ அந்த எரர் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக திரும்ப நான் வந்துட்டு டெமோ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மெயின் 2 அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல அதே கான்செப்ட நம்ம திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ மாடியூல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கிளியரா புரியணுங்கிறதுக்காக ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருந்த ஃபைல நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த டெமோ ஃபைலும் இந்த மெயின் ஃபைலும் வச்சு நான் வந்து ரன் பண்ணி காமிச்சேன். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜூபிட்டர்ல ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். உள்ள வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். இப்போ இதை நான் மெயின் 2ங்கிறத நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ண ட்ரை பண்றேன். சோ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டெமோ 2 அப்படின்னு கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எடுத்தோடனே இந்த எரர் தான் வரும். என்ன எரர்னு பாத்தீங்கன்னா நோ மாடியூல் நேம்ட் டெமோ 2 அப்படின்னு வரும். மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு வரும். சோ இந்த எரர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோ 2 வந்துட்டு நீங்க ஃபைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆஸ் அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல python.py இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கொடுங்க. சோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதே வந்துட்டு உங்களுக்கு .py ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்துட்டு வரும். சோ இந்த டெமோங்கிறது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்துட்டு IPYNB ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதை நீங்க வந்துட்டு மாடியூலா இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு demo.demo2.py ஃபார்மேட்ல இருக்கணும். அது இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எரர் வருது. சோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு அப்லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல demo2ங்கிறது உங்க டவுன்லோட்ஸ்ல டவுன்லோட் ஆயிருக்கும். சோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க அப்லோட் நீங்க வந்து கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டு இப்போ உங்களோட மெயின் ஃபைல்ல போயிட்டு இப்போ இதே ஃபைலை நீங்க வந்துட்டு ரீரன் பண்ணுங்க. ரீரன் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா அந்த ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் ஆயிடும். சோ இப்போ அந்த டெமோ 2ல இருக்கிற என்னோட அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அந்த டெஸ்ட் நான் கால் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க I am from demo 2னு அந்த லைன் வந்துட்டு நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்படிதான் நீங்க வந்துட்டு மாடியூல பைத்தான்ல அதாவது ஜூபிட்டர் நோட் புக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த எரர் வந்தது அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. சோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் திரும்ப நான் இந்த இடத்துல மெயின் 2 அண்ட் டெமோ 2 அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். சோ இப்போ அந்த ஃபைல்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ இப்போதைக்கு நாம வந்துட்டு டெமோ ஒரு ஃபைல் வச்சிருக்கோம், மெயின் ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். சோ இதுல நாம வந்துட்டு ஒர்க் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சோ இப்படிதான் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோடை இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்துட்டு கொடுக்கணும். சோ இதை வந்துட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இன்னும் வேற சில மெத்தட்ஸ் கூட இருக்கு. அது என்ன மெத்தட்ங்கிறத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தா அந்த அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன கோட் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு நான் வந்து இந்த இடத்துல கோட் வந்துட்டு போட்டாச்சு. ஆட்ல வேல்யூஸ் கொடுத்தா அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷனா மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணணும், டிவைட்னா டிவைட் பண்ணணும். நான் கோட் வந்துட்டு எழுதிட்டேன். சோ இப்போ இது வந்துட்டு நம்மளோட மெயின்ல அதாவது இன்னொருத்தங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம்.
ஓகே, என்னோட கோட் நான் வந்து இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ போட்டுட்டு ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 13 அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் டெமோ அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல இந்த கோட் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த கோட் நான் புதுசா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செஞ்சேன்னா திரும்ப ஃபைல்ல போயிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு .py டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நான் திரும்ப ரன் பண்றேன். அதனாலதான் எனக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. இல்லாட்டி அவுட்புட் வந்து வராது. சோ நீங்க அந்த ஸ்டெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ணுங்க உங்களுக்கு அந்த எரர் வந்ததுன்னா. சோ இப்போ இந்த இடத்துல டெமோவை இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோல என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிடும். சோ ஏல வந்துட்டு 10, பில 20ங்கிற வேல்யூ நான் வந்து கொடுத்துட்டேன். சோ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடோட ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்றேன். சோ ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு அந்த மாடியூலோட பேர் நாம இன்க்ளூட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. சோ அந்த மாடியூலோட நேமை நாம வந்துட்டு கொடுக்கணும். சோ அந்த மாடியூலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோ. சோ டெமோங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மெத்தடோட நேம் நீங்க வந்துட்டு என்ன மெத்தட கால் பண்ணணுமோ அந்த மெத்தடோட நேம் கொடுக்கணும். உள்ள பாராமீட்டர்ஸ் இருந்தா பாராமீட்டர் தரணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாடியூலோட நேம், அதுக்கப்புறம் மெத்தடோட நேம், அதுக்கப்புறம் 2 பாராமீட்டர். இது கொடுக்கும்போது எனக்கு கால் எந்த இடத்துல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோல இந்த இடத்துல ஆட் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா இந்த இடத்துக்கு வரும். சோ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து 10 கொடுத்திருக்கேன், பியோட வேல்யூ 20 கொடுத்திருக்கேன். சோ 10ஐயும் 20 நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 13ங்கிற அவுட்புட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு மெத்தட், அந்த ஆடை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட். சோ இந்த மெத்தட் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா from demo, fromங்கிறதும் கீவேர்ட் தான். சோ மாடியூல இம்போர்ட் பண்றதுக்கு இது வந்துட்டு இன்னொரு சின்டாக்ஸ். சோ from demo கொடுத்துட்டு இந்த இடத்துல import add அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துடுறேன். சோ கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா a is equals to 20 and b is equals to 30 அப்படின்னு கொடுத்துடுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா addங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். a, b ன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ராப்பரா வரும். சோ இது வந்துட்டு இன்னொரு மெத்தட். இந்த import demoங்கிறதும் நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல import பக்கத்துல என்ன நேம் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மாடியூலோட நேம் நீங்க இந்த இடத்துல கொடுத்திருக்கீங்க. இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா from demo, அதாவது மாடியூலோட நேம் வந்துட்டு நம்மளுக்கு டெமோ அப்படின்னு இருக்கு. அந்த டெமோங்கிற மாடியூல்ல இருந்து addங்கிற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல add இல்லாம நான் வந்துட்டு subங்கிற ஃபங்க்ஷனும் நான் வந்துட்டு அந்த இடத்துல எழுதியிருக்கேன். நம்மளோட டெமோல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா SUBக்கும் நம்ம வந்துட்டு கோட் வந்துட்டு எழுதிருக்கோம், அதாவது சப்ராக்ஷனுக்கும் கோட் எழுதிருக்கும். சோ இப்போ இந்த கோட நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எரர் வரும். பிகாஸ் என்ன எரர்னு பாத்தீங்கன்னா SUB is not defined அப்படின்னு சொல்லும். சோ எதனால இந்த எரர் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோல இருந்து ஆட் மட்டும் தான் நான் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல SUBன்னு கொடுக்கும்போது நீங்க சொன்ன மாடியூல்ல இருந்து SUBன்னு எந்த ஒரு மாடியூலுமே எனக்கு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வரும். சோ இந்த எரர் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. சோ அது என்னன்னு பார்க்கலாம். நான் இதே கோட வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். import addங்கிறத கொடுக்காம இந்த இடத்துல import star அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்பரா எனக்கு வந்து ரன் ஆகும். சோ டெமோல இருந்து import star அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ஸ்டார்னு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அங்க இருந்து இம்போர்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அந்த டெமோல நம்மளுக்கு வந்துட்டு add, அதுக்கப்புறமேட்டு subtraction, அதுக்கப்புறமேட்டு multiplication, அதுக்கப்புறம் division எல்லாமே கொடுத்திருந்தோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். சோ அதனால நம்மளுக்கு add அப்படின்னு சொல்லும் போது addக்கு போய் எக்ஸிகியூஷன் நடக்கும், சப்ராக்ஷனுக்கு போய் எக்ஸிகியூஷன் நடக்கும். இந்த இடத்துல நான் திரும்ப மல்டிப்ளைக்கும் a, b அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிகியூஷன் நடக்கும். அதே மாதிரி டிவைடுக்கு நான் வந்துட்டு a, b அப்படின்னு கொடுத்தேன்னா டிவைடுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிகியூஷன் நடக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வந்துரும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த கோட வந்துட்டு வேற யாரோ தான் நம்மளுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்மளுக்கு வேற ஒருத்தங்க இந்த மாதிரி கோட் பண்ணும்போது நம்மளுக்கு டவுட் வரலாம். அந்த இடத்துல வெறும் ஆடுக்கு மட்டும் தான் கோட் எழுதிருக்காங்களா இல்ல சப்ராக்ஷனுக்கும் கோட் எழுதிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரிஸை நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ பிரிண்ட் கொடுத்துட்டு dir கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு அந்த மாடியூலோட நேம் கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்னென்னலாம் நம்மளுக்கு வந்துட்டு மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே காட்டும். இது எல்லாமே நம்மளுக்கு பைத்தான்ல இருக்கக்கூடிய பில்ட்-இனான நேம் பேக்கேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். யூசர் டிஃபைன் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு லாஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆட், டிவிஷன், மல்டிப்ளை, சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் மேல டெஸ்ட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த மாதிரி டைரக்டரிஸை பிரிண்ட் பண்ணி கூட நாம வந்துட்டு இந்த இடத்துல பாத்துக்கலாம்.
சோ இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ மாடியூல்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய மாடியூல்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ரேண்டம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும் போதெல்லாம், அதாவது பைத்தான் ஃபார் டாட்லர் சீரிஸ்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ இம்போர்ட் மேத் ஃபங்க்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணி பார்த்திருந்தோம். 2-3 ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி நாம அந்த ரேண்டம்ங்கிற மாடியூல யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல அந்த பை யூஸ் பண்றதுக்கு எப்படி நாம மாடியூல்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ நிறைய பில்ட் இன் மாடியூல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. அதுக்கப்புறம் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனித்தனி மாடியூல் இருக்கு. சோ இது எல்லாமே ஒன்னொன்னு ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்மளுக்கு வந்துட்டு பில்ட்னா அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு என்ன மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் மாடியூல். சோ ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் கோட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. நீங்க வெறும் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணி நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணிக்கலாம். இந்த கோடை மட்டும் நீங்க ஒரு இடத்துல நீங்க ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூல நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல, அதாவது நீங்க புதுசா எந்த இடத்துல கோட் எழுத போறீங்களோ அதை நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்பரா வந்துட்டு ரன் ஆயிடும். சோ இதுதான் இப்ப நம்ம ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். சோ அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் தனித்தனியா ஒரு இடத்துல கோட் எழுதிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ப்ராஜெக்டா வரும்னு பாத்தீங்களா. சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல நாம போட்டிருக்கோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கு. ஆனா இதுக்கான கோட் டெஃபினிஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து இந்த இடத்துல போடல. எல்லாமே நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டெமோங்கிற ஃபைல்ல தான் இருக்கு. சோ இது வந்து தனியா இருக்கும். இதை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி நாம வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்படிதான் நம்ம வந்துட்டு பைத்தான்ல ஒரு மாடியூலா நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா பைத்தான்ல மாடியூல்ஸ்னா என்ன, அதை வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதை வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்றது. சோ இம்போர்ட் பண்ணும்போது நான் காமிச்ச அந்த நோ மாடியூல் எரர் வந்தது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.